சம்மர் ஹாலிடேஸில் குழந்தைகளை எங்கே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு சூப்பர் பிளேஸ் தான் இந்த இடம். இங்கே வந்து குழந்தைகள் புத்தக திருவிழா அப்படின்ற பேரில் குழந்தைகளுக்கான புத்தகங்களை மட்டும் வச்சு ஒரு புத்தக கண்காட்சியை இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க. இன்றைக்கினா இந்த டேட் வந்து May 10. எந்த இடத்துல இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் இருக்க அரும்பு சிறார் நூலரங்கம், அதில் தான் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அதே மாதிரி இந்த கண்காட்சி வந்து May 10 May 20 வரைக்கும் நடக்குது. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி திறந்துருக்குமா. இந்த புத்தக கண்காட்சியில் வந்து புத்தகம் வாங்கினீங்கன்னா குழந்தைகளுக்கான புத்தகம் எது வாங்கினாலும் அதில் 25% தள்ளுபடி தராங்க. அதே போல் பெரியவங்களுக்கான புத்தகம் வாங்கினீங்கன்னா அதில் 10% தள்ளுபடி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இது வெளியில் வந்து சும்மா ஒரு கேலரி வச்சுருக்காங்க. அது இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வானத்தில் பறக்கலாம் வா, பாட்டு நல்ல பாட்டு, எறும்பின் பயணம், ஆந்தை படிக்கிறது அப்படின்னு குழந்தைகளுக்கு தேவையான சுவாரஸ்யமான புத்தகங்கள் எத்தனையோ இருக்குது. அப்படியே நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி தான் தொடக்க நிகழ்ச்சி. இந்த புத்தக கண்காட்சியை ஒரு தடவை சுற்றி பார்த்தலாம். நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் ஒரு சூப்பர் மார்க்கெட் சைஸில் 2 பக்கமும் ஃபுல்லாக ரேக் வச்சு ஃபுல்லாக குழந்தைகளுக்கான புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ரேண்டமாக சில புத்தகங்களை எடுத்து காட்டுறேன். எவன் சொன்னது ராஜான்னு அப்படின்னு ஒரு புத்தகம், ஃபுல்லாக சிறுகதைகள் தொகுப்பு போல். அடுத்தது மந்திர சங்கும் பப்பிக்குட்டியும் அப்படின்னு ஒரு புத்தகம். மகிழினி ஐஎஃப்எஸ் படித்தா எந்த மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க போல். இப்போ வந்து இதில் காட்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி எக்கச்சக்க புத்தகங்கள் இருக்குது காட்டிகிட்டே இருக்கிறதுக்கு. இங்கே மொத்தம் எத்தனை புத்தகங்கள் வச்சுருக்காங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் 6000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை இந்த புத்தக கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அரும்பு சிறார் நூலரங்கத்தை சேர்ந்த திரு நாகராஜன் இருக்காரு. அவர்கிட்ட இந்த புத்தக கண்காட்சியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், இந்த புத்தக கண்காட்சி வந்து திடீர்னு கோடையை முன்னிட்டு நடத்துறீங்களா இல்லை சிறுவர்களுக்கு வந்து நல்ல விதமான புத்தகங்களை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தொடங்கி? இது கோடையை முன்னிட்டு நடத்துகிறோம். சிறுவர்களுக்கு நல்ல விதமான புத்தகங்கள் கொடுக்கணும். அரும்பு சிறார் நூலரங்கம்னு அதுதான் மோட்டிவேஷன். ஓகே ஓகே. குழந்தைங்கிட்ட வந்து ஒரு அன்பை நேசிக்கிற மாதிரியும், ஓகே, மற்றபடி வந்து இந்த உலகத்தை நேசிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படிங்கிறத, அன்பு விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே புத்தகங்கள் எல்லாமே வந்து நோக்கம் தான். குழந்தைகள்கிட்ட வந்து ஒரு பரவலான விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறது முக்கியமாக. இங்கே வந்து முக்கியமாக தமிழ் புத்தகங்கள் நிறைய இருக்கும். தமிழில் வந்து சிறுவர்களுக்கான புத்தகங்களே ரொம்ப குறைச்சல். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கான புத்தகங்கள் தமிழில் இங்கே இருக்குது. ஒரு தமிழ் மட்டும் இல்லை, ஆங்கில புத்தகங்களும் இங்கே இருக்குது. எல்லாமே வந்து ஒரு எந்தெந்த வகையை சேர்ந்த புத்தகங்கள்? இங்கே வந்து குழந்தைகளுக்கான அறிவியல் சார்ந்த கதைகள் இருக்குது, பாடல்கள் இருக்குது, எல்லா வகையான குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வகையானதும் இருக்குது. இப்போ நீட் தேர்வு எழுதுறதுக்கான புத்தகங்கள்லேருந்து எல்லா புத்தகங்களும் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு பிரத்யேகமான சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புக் ஷாப்பாக இதை நாங்கள் கட்டமைச்சோம். ஓகே, 10 நாள் நடக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இதை வந்து மீண்டும் நடத்துவீங்களா இல்லை இதை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்லை, இந்த 10 நாள் வந்து ஒரு ரெகுலராகவே இங்கே புக் ஷாப்புங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இந்த 10 நாளுங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட்டு ஸ்பெஷலாக இதுக்காக 10லேருந்து 25% வரை டிஸ்கவுண்ட் கொடுத்து குழந்தைகளை வர வைக்கணுங்கிறதுக்காக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஓகே, என்னென்ன நிகழ்ச்சிகள்? நிகழ்ச்சிகளில் வந்து குழந்தைகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஓரிகாமிலேருந்து பாடல் பாடுறதுலேருந்து குழந்தைகளுக்கு தேவை ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு சயின்டிஸ்ட் இங்கே வராங்க, குழந்தைகள் கூட உரையாட போகிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய எழுத்தாளர்களும் வராங்க. அவங்களும் இந்த குழந்தைகள் கூட வந்து பேசுகிறது, குழந்தைகள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் மெயினாக இருக்கும். இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி இல்லாமல் ஸ்கூலுக்கு மாற்றாக குழந்தைகள்கிட்ட வந்து கொண்டு போகிறதுக்கான எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் இது நாங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த
புத்தக கண்காட்சின்றது 10 நாளில் முடிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து இந்த இடம் புத்தகங்கள் இருக்கும். இருக்கும். ஆனால் நிகழ்ச்சிகள்ன்றது புக்கு விற்பனை மட்டும் இங்கே இருக்கும், நிகழ்ச்சிகள் இருக்காது. இதே புத்தகங்கள் எல்லாத்தையும் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். எல்லாம் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். ஆனால் வந்து இந்த ஆஃபர்ன்றது இருக்காது. ஆஃபருங்கிறது இருக்காது. ஓகே, இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு தடவை உங்கள் வாயால் சொல்லி. இப்போ வந்து 25% கழிவில் வந்து எங்களோட பாரதி புத்தகாலயம், புக்ஸ் ஃபார் சில்ட்ரன், இந்த மாதிரியான இளையோர் இலக்கியம், இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து 25% கழிவில் தரோம். அதுவே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. அது இல்லாமல் மற்ற வெளி பதிப்பகங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே வந்து 10% கழிவில் தரோம். ஓகே, இங்கே வந்து வானம் பதிப்பகத்திலேருந்து தமிழில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பக நூல்களும் இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இங்கிலீஷில் கர டீட்டெயில்ஸு, குட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா மனோஜ் அப்படின்னு சொல்லி ஒரு 100 கணக்கான பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் ஒரே இடத்துல அவங்க வந்து வாங்கிக்க முடியும். அந்த அளவுக்கான எல்லா புத்தகங்களும் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த 10 நாள் புத்தக கண்காட்சி நடக்குதுன்னு சொல்லிங்க. எதுவும் கட்டணுமா இல்லை பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இது எல்லாமே குழந்தை பார்வையிடுறதுக்கும் எடுத்து படிக்கிறதுக்கும் இலவசமாக தான் வந்து படிக்கவும் செய்யலாமா? படிக்கவும் செய்யலாம். ஒரு புத்தகத்தை வாங்கினா அவங்க படித்து பார்த்து தானே வாங்கணும். கண்டிப்பாக. இல்லை இப்போ வந்து அவங்களால வாங்க முடியல, நாங்கள் இங்கேயே இருந்து படிக்கிறதுனால படிக்கிறதுக்கும் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வாங்கணும், இல்லை நீங்களே உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான புத்தகங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க. நன்றி சார். காலம் ரொம்ப வேறு மாதிரியான ஒரு காலம். அதை இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன் நான். அந்த காலம் எப்படி இருந்தது, நீங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. சந்தோஷமாக இருக்கிறீங்க. இன்றைக்கி குழந்தைகளை நிறைய கொண்டாடுறோம். ஆனால் என்ன பண்ணுறோம், அவங்கள பிழிஞ்சு எடுக்கிறோம், அவங்கள வறுத்து எடுக்கிறோம். ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது. எந்த நேரமும் படின்னு படிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு உலகத்துக்குள்ளாக நம்ம குழந்தைகள் எல்லாம் தள்ளியிருக்கிறோம். நாங்கள்லாம் படித்தப்போ அந்த மாதிரி கிடையாது. இன்றைக்கி எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததோடு கிடையாது. அந்த ஸ்கூல் புஸ்தகத்தை, ஸ்கூல் பாடங்களை வெளியில் வந்து நிறைய படிக்கணும். சாயந்தர நேரங்களில் டியூஷன். நீங்கள்லாம் டியூஷன் போகிறீங்களா? நீலாம் இந்த குட்டி, நான் கொஞ்சம் குட்டி, கொஞ்சம் பெரியவங்களாம் டியூஷன் போகிறீங்களா? போகிறீங்க. யார் அங்கே டியூஷன் போகிறதுங்க? இந்த இதுவும் கை தூக்குது. இப்போவே டியூஷன் போகிறீங்களா இந்த வயசுலையே? அப்போ எப்போ தான் விளையாடுறது? சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டியூஷன், காலையில் எழுந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு ஓடணும். அப்போ எப்போ விளையாடுறது? விளையாடுறதுக்கு எங்கே நேரம்? இன்றைக்கி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கே நேரம் கிடையாது. அந்த விளையாட்டோடு சேர்ந்தது தான் படிப்போம், வாசிப்போம். இந்த மாதிரி கதை புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறது, சந்தோஷமாக வாசிக்கிறது. எந்த வகையான இதுதான் படிக்கணும், இதுதான் வாசிக்கணும்னு இல்லை. அந்த குழந்தைங்களுக்கான ஒரு சந்தோஷமான ஒரு உலகம். அந்த உலகத்தையும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, உங்களோட பெரியவங்களெல்லாம் உங்கள் கையிலேருந்து பறிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு உலகமே இன்றைக்கி கிடையாது. என்னென்னா போட்டி, ஒரே போட்டி, ஒரு போட்டி உலகத்துக்குள்ளாக இன்றைக்கி குழந்தைங்களெல்லாம் தள்ளியிருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் 3 வயசுலேருந்து எல்கேஜியிலேருந்து எல்லோரும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு சாயந்தரத்தில் போய் டியூஷன் படிக்கணும். அந்த டியூஷன் படிக்கிறதுங்கிறத ஒழிச்சாதான் நமக்கு புத்தக உலகமே கிடைக்கும். இந்த புத்தகங்களெல்லாம் அவங்க படிக்கணும்னு சொன்னால் இந்த சாயந்தர நேரங்களில் டியூஷனுக்கு குழந்தைங்களை அனுப்புறத முதல்ல பேரண்ட்ஸ் நிறுத்தணும், டீச்சர்ஸ் நிறுத்தணும், ஸ்கூல்ஸ் அதையெல்லாம் அனுமதிக்கவே கூடாது. சாயந்தர நேரத்தில் படிக்க போகக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனே போடணும். கவர்மெண்ட்டில் இதெல்லாம் கண்காணிக்கணும். செய்வாங்களா? இப்போ நாங்கள்லாம் படித்தப்போ டியூஷன்னா என்னன்னே தெரியாது எங்களுக்கெல்லாம். அப்புறம் ரொம்ப நாங்கள் படித்தப்போ மட்டும் இல்லை, என்னை விட ரொம்ப சின்னவங்கள்லாம் படித்தப்போலாம் கூட டியூஷனுங்கிற பேரே கிடையாது. எல்லோரும் டீச்சர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஒன்றுமே புரியல அந்த குழந்தைக்கெல்லாம், சரி நீ சாயந்தரம் கொஞ்சம் நேரம் வாப்பா, உனக்கு ஏதாவது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், டியூஷனுங்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களை ஏன் இப்படி போட்டு வறுத்து எடுக்கிறோம்? என்ன அதான் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், எல்லோரும் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், இதே தான் ஒரு போட்டி. ஏன்னா ஸ்கூல்ஸுக்குள்ளாக போட்டி. ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க? கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான், சங்கராபுரம். ஓ, அவங்க எல்லாமே அதுலேருந்து தான் வந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்களா? அந்த ஒரு ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். நீங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறீங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு எடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? இங்கிலீஷ்
மீடியம். உலகத்தில் எந்த நாட்டிலையும் அவங்க வீட்டில் பேசுகிற பாஷை இருக்கு இல்லையா, வீட்டில் பேசுகிற மொழி, அதை தவிர வேறு எந்த மொழியிலையும் படிக்கிறது கிடையாது. நம்ம தான் தமிழ் வீட்டில் பேசுவோம், இங்கிலீஷில் ஸ்கூலில் படிப்போம். இது இந்த மாதிரியானது. இதை எப்படி படிப்புன்னு ஏற்றுக்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. அந்த இங்கிலீஷில் சொல்லித்தரதுக்கு டீச்சர்ஸுக்கும் தெரியாது, அதை கற்றுக்கிற குழந்தைங்களுக்கும் ஒன்றும் புரியாது. அந்த மாதிரியான நிலைமையில தான் இன்றைக்கி நம்முடைய கல்விங்கிறதே இருக்குது. இதையெல்லாம் உடைச்சிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு அழகான புத்தக உலகத்தை நீங்கள்லாம் அனுபவிக்கிற ஒரு உலகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். அதனால் எங்களை மாதிரி பெரியவங்க, இந்த நம்ம பெரியவர்கள்லாம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு பெரிய துரோகம் இழைச்சிவிட்டோம். ஒரு பெரிய துரோகம் செய்துவிட்ட தலைமுறை நம்மளுடைய தலைமுறை. அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னா அந்த துரோகத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? அதுக்கான அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஏன்னா குழந்தை பருவத்தையே அவங்க கையிலேருந்து பறிச்சிட்டோம். அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் கிடையாது, வேறு எதுக்கும் நேரம் கிடையாது. எந்த நேரமும் படின்னு அப்பாவும் அம்மாவும் பிடுங்கி எடுக்க வேண்டியது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் பிடுங்கி எடுக்க வேண்டியது. இதுதான் இன்னைக்கு கல்வியாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷ் மீடியத்தில் எல்லாம் புரியுதாப்பா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? எந்த கிளாஸ்லேருந்து படிக்கிறீங்க இங்கிலீஷ் மீடியத்தில்? இருந்தாலும் புரியறதில்ல. ஏன்னா டீச்சர்ஸ் சொல்லித்தர தெரியாது, டீச்சர்ஸ்க்கும் சொல்லித்தர தெரியாது. அதான் நம்முடைய ஒரு ஜனாதிபதி இருந்தார், KR நாராயணன். அவர் என்ன சொன்னாருன்னா, நம்முடைய கல்விங்கிறதே ஒன்றுமே புரியாத ஒரு புரியாமை என்கின்ற ஒரு புகை மூட்டத்துக்குள்ள குழந்தைங்களை தள்ளிட்டு இருக்கணும். ஏன்னா இன்னொரு மொழியில எப்படி கற்றுக்க முடியும்? இன்னொரு மொழியில் கற்றுக்கொண்டு டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸில் அவங்க படித்தப்போ தமிழில் தான் படித்து வந்தவங்க. அவங்களுக்கு இங்கிலீஷில் இன்றைக்கி சொல்லித்தானே அவங்களுக்கும் ஒன்றும் புரியாது. ஸோ இந்த மாதிரியான நிலைமை தான் ஸ்கூல்ஸில். அப்புறம் சாயந்தரம் டியூஷன். நான் சொன்னேன் உலகத்தில் எங்கேயும் இது கிடையாது. இந்த ஒரு பெரிய ஒரு அறிஞர் இருக்கார், இந்த நோபல் பரிசுலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரிய அறிஞர் அமார்த்திய சென்னு அவர் பேர். அவர் சைனாவுக்கு போயிருந்தாராம். அந்த சைனாவில் போய் சைனாவில் எல்லா இடங்கள்லையும் இந்தியாவில் கல்விங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒவ்வொரு ஊராக போய் அதை பற்றியெல்லாம் இந்திய கல்வியை பற்றி எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க எல்லாருக்கும் இது சொன்னாராம், சாயந்தர நேரத்தில் எங்கள் குழந்தைங்க டியூஷனுக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் புரியவே இல்லையா. திருப்பி கேட்டாங்க, சாயந்தர நேரத்தில் என்னப்போ எங்கே போய் பாட்டு டான்ஸு விளையாட்டெல்லாம் கற்றுக்குவாங்களா? இல்லை, ஸ்கூலில் என்ன கற்றுக்குறாங்களோ அதையே திருப்பி போய் கற்றுக்குவாங்க. அதே டீச்சர்ஸோ இல்லை வேறு டீச்சர்ஸோ வந்துட்டு அதை சொல்லி தருவாங்க. என்ன சொல்லி தருவாங்க? ஸ்கூலில் சொல்லித்தர கணக்கு, மேத்ஸு, இங்கிலீஷு, தமிழ் அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆமாம், சொல்லித்தரும். அதையே திருப்பி சாயந்தரத்தில் சொல்லித்தரணும். ஸ்கூலில் அவங்களுக்கு டீச்சர்ஸ் கிடையாது, எல்லா டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் திருப்பியும் சொல்லித்தரணும். இது அவங்களுக்கு புரிய வைக்கவே என்னால் முடியலன்னு சொல்கிறாரு. சாயந்தர நேரங்களில் ஸ்கூலில் படிக்கிறத திருப்பி படிக்கிறாங்கங்கிற விஷயத்த எனக்கு எங்கேயுமே சைனாவில் புரியவே இல்லை மக்களுக்கு. ஏன் குழந்தைங்களை இப்படி போட்டு வதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எப்போ தான் குழந்தைங்க விளையாடுவாங்க? எப்போவா நீங்கள் விளையாடுவீங்க? டியூஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா எப்போ விளையாடுவீங்க? விளையாடுவீங்களா? நைட்டு விளையாடுவீங்களா? எப்போ? சனி 9 o'clock ராத்திரி 9 மணிக்கு. ராத்திரி 9 மணிக்கு எங்கே விளையாடுவீங்க? தெருவாங்கள வெளியில் 9 மணிக்கு போய் விளையாடுவீங்களா? நிஜமாவா? அந்த நேரத்தில் போய் பொம்பளை பிள்ளைங்களாம் விளையாடுவாங்களா? பரவாயில்ல, அந்த நேரமாக உங்களை விளையாட விடுறாங்க. ஏன்னா பல இடங்களில் கொஞ்சம் நெஞ்ச வசதியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்கெல்லாம் தெருவிலேயே குழந்தைங்கள விட மாட்டாங்க. தெருவில் விடணும், குழந்தைய விடுறதுக்கே பயம். இப்போ கூட சொன்னாங்கல்ல, அவங்க ஒரே பயந்து குழந்தைங்கள வளர்க்குறாங்க. அதில் 9 மணிக்கு மேலே விளையாடணும்னு சொன்னால் அப்புறம் எப்போ போய் அந்த குழந்தை தூங்குறது? இதுதான் நம்ம செய்துட்ருக்கோம். இதில் எப்போ இதையெல்லாம் படிக்க போகிறாங்க? இந்த அற்புதமான களஞ்சியம் இதையெல்லாம் அவங்க எப்போ பார்க்க போகிறாங்க? கையில் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது?
பாடம்னு பாடத்தை போடுறதுக்கு தான் நேரம் இருக்குது. ஏன் இந்த மாதிரி குழந்தைங்கள நம்ம வதைச்சிட்ருக்கோம்? அந்த குழந்தைங்களுக்கான உலகத்தையே அவங்க கையில் இருந்தால் பிடிக்கிட்டாங்க பெரியவங்கெல்லாம். இந்த பெரியவர்கள் அவங்க ஆசைக்காக, அவங்களோட போட்டி உலகத்துக்காக குழந்தைங்களை இன்றைக்கி வளர்க்குறாங்க. அப்படித்தான் அந்த குழந்தைங்கள் மேலே நிறைய பாரம் சுமத்தப்படும். ஸ்கூல்ஸுக்கு வேறு விதமான ஸ்கூல்ஸு, அந்த ஸ்கூல்ஸுக்குள்ளே நிறைய போட்டி. என்ன போட்டி? ஏன் ஸ்கூலுக்கு வா, ஏன் ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய வருதில்ல, ஏகப்பட்டது பார்க்குறீங்களே, நீங்கள் சுற்றியும் கேட்குறீங்கல்ல. ஏன் ஸ்கூலுக்கு வந்தால் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப அருமையான ஒரு எதிர்காலம், ரொம்ப ஒரு பிரைட் ஃப்யூச்சர், அந்த எதிர்காலத்தில் அந்த குழந்தை அப்படி இருக்கிறதே ரொம்ப பெரிய வேலைக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஏன் ஸ்கூலுக்கு வா, ஏன் ஸ்கூலுக்கு வா. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஃபீஸு, இவ்வளோ ஃபீஸு, இதை விட அதிகமான ஃபீஸ். இங்கே எங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் உனக்கு குழந்தை இந்த வயசில் இருக்கும் அந்த குழந்தை, இது இன்னும் 12 வருஷம் படித்து அதுக்கப்புறம் காலேஜில் படித்து அதுக்கப்புறமா வேலைக்கு போகிறதுக்கு இப்போ இருந்தே என் ஸ்கூலுக்கு வந்துடு, அப்போ தான் உங்கள் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இப்படி சொல்லி இந்த ஸ்கூல்ஸ் அட்வர்டைஸ் பண்ணி போட்டிகள் போட்டு, இதுவும் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. உலகத்தில் எல்லா நாடுகளிலையும் சிறப்பாக குழந்தைங்க வளர்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே பள்ளிகளுக்குள்ளாக போட்டிங்களே கிடையாது. எல்லா ஸ்கூல்ஸும் ஒரே மாதிரியான ஸ்கூல்ஸ், எந்த ஸ்கூல்லையும் ஃபீஸ் கிடையாது. இப்போ நீங்கள்லாம் படிக்கிற ஸ்கூல்லலாம் ஃபீஸ் இருக்கப்பா, இல்லை நீங்கள் அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, பரவாயில்ல, நீங்கள் கொடுத்து வச்ச குழந்தைங்க. ஆனால் பெரிய போட்டி, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா இந்த ஸ்கூலுக்கு போயிட்டா. நான் இப்படி வெளியிலலாம் பார்க்குறோம்ல, எல்லோரும் என்ன பார்க்குறமே, இந்த இத்தினோண்டு ஒரு 4 வயசு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு ஒரு அம்மா நின்றுட்டுருக்கோம். ஏதோ ஒரு பஸ் வரும், அந்த பஸ்ஸை தூக்கி அந்த குழந்தைய போடணும். அந்த பஸ்ஸு 2 மணி நேரம் போய் அங்கே இருக்கிற ஸ்கூலில் அந்த குழந்தைய கொட்டும். அப்போ அந்த சாயந்தரப்போ அந்த குழந்தைய திருப்பி கூட்டிகிட்டு வந்து கொட்டும். அதுக்கப்புறம் டியூஷன். ஏன் இவ்வளோ தூரம், பக்கத்தில் தான் எத்தனையோ ஸ்கூல்ஸ் இருக்கேன், ஏன் இவ்வளோ தூரம் இருக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க? 2 மணி நேரம் போகிறவாங்க. இல்லை அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டா இந்த என் பையன் நிச்சயமாக ஐஐடிக்கு போயிடுவோம். இது இப்போ இருக்கிற 3 வயசு, இது இன்னும் படித்து அதுக்குள்ளே உலகம் என்னெல்லாம் மாறப்போகுதோ அதுக்காக 2 மணி நேரம் பசியோட தூக்கத்தோட. இன்றைக்கி கிராமப்புறங்கள்லாம் பாருங்கள், இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற பஸ்ஸஸ்ஸு உள்ளே போய்கிட்டே இருக்குது. 6 மணிக்கெல்லாம் பாதி தூக்கத்தில் இருக்கிற குழந்தைய தூக்கி பஸ்ஸில் போட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கொண்டு போய் கொட்டுது. எதுக்காக ப்ரைவேட் ஸ்கூல்ஸு? எதுக்காக ஃபீஸ் கொடுத்து ஸ்கூல்ஸ் நடத்தணும்? ஏன் இது? இப்போ நாங்கள்லாம் படித்தப்பெல்லாம் எல்லாமே ஒரே மாதிரியான ஸ்கூல் தான், எல்லாமே தமிழ் மீடியம் ஸ்கூல் தான், எல்லாமே கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கூல் தான், வேறு ஸ்கூல்ஸே கிடையாது. அதனால் இந்த போட்டியே கிடையாது. இப்போ என்ன செய்கிறாங்க, 4ஆம் கிளாஸில் படிக்கிற குழந்தைக்கு இன்னொரு ஸ்கூலில் சொல்கிறாங்க, எங்கள் ஸ்கூலில் போட்டிங்கன்னா 7ஆம் கிளாஸ் சொல்லி படிக்க வேண்டியதெல்லாம் 4ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவோம், 8ஆம் கிளாஸில் படிக்க வேண்டியதெல்லாம் 5ஆம் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருவோம். எதுக்கு அவசரம் இப்படி? அது ஒரு கல்வினா நல்ல கல்வி, அது தரமான கல்வினா அது எப்படி இருக்கணும்? அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். 8 வயசு குழந்தைக்கு என்ன கற்றுத்தரணுமோ அதுதான் கற்றுத்தரணும். 10 வயசு 12 வயசு கற்றுத்தர குழந்தைகளெல்லாம் அந்த கற்றுக்கிற வேண்டியதெல்லாம் 8 வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அது தரமான கல்வியே இல்லை, அது தரமற்ற கல்வி. நீங்கள் இப்படி தான் மற்ற நாடுகள்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற நாடுகளில் இருக்கிற பல இடங்களில் எல்லாத்தையும் தான் சொல்லுவாங்க. அது பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், பெற்றோர்கள் வந்து ஒரு ஸ்கூலில் அந்த ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தைக்கு, அந்த 5ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கூட கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் போய் சண்டைக்கு போவாங்க. ஏன் இப்போ என் குழந்தைக்கு கூட சொல்லி தரீங்க, எதுக்கு தலையில் இதெல்லாம் ஏற்றுறீங்க? அது அந்த கிளாஸ் வரப்போ அது படித்தா போதும், இந்த கிளாஸில் சேர்க்காது, இதெல்லாம் சொல்லி தராதுங்க. இதுதான் ஒரு பேசிக் பிரின்சிபலே, இதுதான் அடிப்படையான பிரின்சிபலே. வயசுக்கு ஏற்ற கல்வி, வயசுக்கு ஏற்ற பாடங்கள், அதுக்கு மேலே கற்றுத்தரக்கூடாது. இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னால் அமெரிக்காவிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் டீச்சர்ஸ் வந்திருந்தாங்க. வந்துட்டு இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு போனாங்க, இங்கேயும் வந்தாங்க. முடிச்சுட்டு அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு, பத்திரிகையாளர் சந்திப்பு. அதில் அவங்க சொன்னாங்க, உங்கள் ஸ்கூல்ஸை பற்றி எங்களுக்கு ஒரே சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எங்களுக்கு புரியவே இல்லை. ஒன்று, எங்கள்
எங்கள் ஊர் எங்கள் நாடு உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பணக்கார நாடு. அமெரிக்கா பணக்கார நாடு. எங்கள் ஊரில் அநேகமாக எல்லா ஸ்கூல்ஸுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. கவர்மெண்ட் தான் ஸ்கூல்ஸ் நடக்குது, எல்லாமே ஃப்ரீயாக தான் நடக்குது. குழந்தைங்க காசு கொடுத்து படிக்கிறது கிடையாது. உங்கள் நாடு ரொம்ப ஏழைப்பட்ட நாடு. ஆனால் இந்த ஏழைப்பட்ட நாட்டில் நிறைய ஸ்கூல்ஸில் ஃபீஸ் வாங்குறாங்க. இதை எப்படி நீங்கள் அனுமதிக்குது இந்த சமுதாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, எங்கள் ஊரில் 8ஆம் கிளாஸில் சொல்லி கொடுக்குறத உங்கள் ஸ்கூலில் 5ஆம் கிளாஸில் சொல்லித்தராங்க. இது ஏன் இப்படி குழந்தைங்க மேலே இப்படி ஒரு சுமையை சுமத்துறீங்க? அந்த வயசுக்கேற்ற கல்வி படம் தானே கொடுக்கணும். பேரண்ட்ஸ் போய் சண்டைக்கு போவாங்க, என் குழந்தைக்கு ஏன் கூட சொல்லித்தரேன் அப்படின்னு. ஸோ இது மாதிரியெல்லாம் நம்ம குழந்தைங்க இந்த நம்முடைய ஆசைக்கு, நம்முடைய பேராசைக்கு குழந்தைங்கள இன்றைக்கி பலியாக்கிட்டோம். நம்மளுடைய போட்டிக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பெருமை அடிச்சுடணும். என் குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போகுது, அந்த ஸ்கூலில் வந்து உங்கள் குழந்தைக்கு எத்தனை மணி நேரம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க? ஒரு 1.5 மணி நேரம். இவ்வளவு தானே? என் குழந்தை 4 மணி நேரம் ஹோம்ஒர்க் பண்ணுது. எவ்வளோ பெரிய பெருமை! நான் சாயந்தரம் வந்து இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு பெருமை அடிச்சுக்கிறேன். இந்த பெருமை அடிக்கிறது இது நமக்கே ரொம்ப சொந்தமான ஒன்று. நம்ம இந்திய மக்களுக்கே சொந்தமான ஒன்று, இந்திய குடும்பங்களுக்கே சொந்தமான ஒன்று. அதனால் நான் இங்கே பெரியவங்க கிட்டே கேட்டுக்கிறேன், நீங்கள் தயவு செய்து குழந்தைங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, விடுதலையை கொடுங்க. அவங்களை இந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாசிக்க விடுங்க. ஆசையாக அவங்களா வாசிக்கட்டும், அவங்க எழுதட்டும், அவங்களே படைக்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவோ சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த பருவத்தில் படிப்பு 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 படிப்புன்னு போட்டு அந்த குழந்தைங்களை பிழிஞ்சி எடுக்கிறோம். காரணம் நம்ம இருக்கின்ற ஒரு போட்டி உலகம். நமக்கு பக்கத்துக்காரன் வீட்டுக்காரங்களை பெருமை அடிச்சுக்கணும். இந்த ஸ்கூலில் நான் என் குழந்தை படிக்குது, அந்த ஸ்கூலில் இவ்வளோ ஃபீஸ் தெரியுமா, அங்கே நான் படித்தேன், ஆனால் எனக்கு அது பெருமை. ஸோ நீ வந்து நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நான் கொஞ்ச நாள் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. அதனால் ஒரு இடத்துல நான் தேர்தலில் நின்றுருந்தேங்க. அப்போ அந்த இடங்களில் போய் அங்கே இருக்கிற ரொம்ப ஏழைப்பட்ட குழந்தைங்க மக்கள் படிக்கின்ற இடம் அங்கெல்லாம் போய் கேட்டால் அந்த குழந்தைங்கள்லாம் எங்கே படிக்கிறேன்னு கேட்டேன், இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறேன், இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லுவேன். எப்படி உங்கள் வீட்டில் அந்த அம்மா கிட்டே கேட்டால், இந்த மாதிரி காலத்தில் ஒன்றும் இருக்காது, எந்த நேரமும் அப்போ புலம்பிகிட்டே இருந்தது என்கிட்ட. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். நான் வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லை, என் புருஷன் எந்த நேரமும் டாஸ்மாக் கடையில் கிடக்கிறான், ஒரு பைசா வீட்டுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு அழுதுட்டுருக்கம்மா. இந்த குழந்தைங்களையெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புது. எப்படிங்க உங்களால் முடியுது? ஏன் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கே, அனுப்பக்கூடாது? அதுக்காக போய் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, குழந்தைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் அனுப்புகிறான்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படிக்கிறீங்க, நல்ல ஸ்கூல் தானே உங்கள் ஸ்கூலெல்லாம். ஆனால் ஃபீஸ் கட்டாமல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப தாழ்ந்த பேரண்ட்ஸு அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதனால் இதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய கதைகளை வாசிக்க வைக்கணும். அதாவது நான் சொன்னேனே, ஒரு பிராயச்சித்தம். எங்களுடைய பெரியவங்களுடைய தலைமுறை செய்திருக்கிற பாவத்துக்கு, குழந்தைங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற பாவத்துக்கு பிராயச்சித்தம் தான் இது மாதிரியான இடங்கள். அருமையான புத்தகங்கள். தயவுசெய்து பெற்றோர்கள் எல்லாம் வாரத்தில் ஒரு நாளாவது இங்கே கூட்டிகிட்டு வாங்க, புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. வேறு எதுக்கு நீங்கள் செலவழிக்கிறத விட இதுதான் ரொம்ப ரொம்ப அருமையான இன்வெஸ்ட்மெண்ட். முதலீடு உங்கள் குழந்தைங்கிட்ட செய்யணுன்னா புத்தகங்களில் அவங்கள அந்த புத்தக உலகத்துக்குள்ளாக அவங்கள மூழ்க வைங்க. தோழியை பேசுகிறப்ப சொன்னாங்க, கையில் புத்தகங்கள் இல்லை, ஆனால் மொபைல் தான் எல்லார் கையிலும் இருக்குது. 3 வயசுலேருந்து கையில் மொபைல் இருக்குது. அதனால் அதில் எதையோ பார்க்குறாங்க, என்னத்தை பார்க்குறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க என்பது எனக்கு தெரியாது. அதனால் இந்த புத்தகங்களை படிக்கிறதுல, அந்த உலகத்திலே ஆழ்ந்து போகிறதுல நாங்கள்லாம் படித்தப்போ அப்படி தான் அவ்வளோ சந்தோஷமாக சாயந்தரத்தில் வந்து எனக்கு என்னுடைய சைல்ட்ஹுட்டை பற்றி, என்னுடைய குழந்தை பருவத்தை யோசித்து பார்த்தா, எங்கள் வீட்டில் 2 மரம் இருக்கும், ஒரு மாமரம், ஒரு முருங்கை மரம். அதில் சாயந்தரம் வந்துட்டேன்னா ஏறி உட்காந்துட்டு கதை புத்தகம் வாசிச்சுட்டு இருப்பேன். அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னை பற்றி, என்னுடைய குழந்தை பருவத்தை பற்றி யோசித்தா. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஒரு அருமையான குழந்தை பருவம் கிடைக்கணும்.
அதுக்காகத்தான் இவ்வளவு அழகான அருமையான புத்தகங்களை உருவாக்கியிருக்கிறாங்க. ஸ்கூல்ஸ்லாம் புத்தகங்களை கதை புத்தகங்களை வாசிக்க கொடுக்குறதே கிடையாது. எந்த ஸ்கூல்லையும் லைப்ரரியெல்லாம் பூட்டியிருக்கும். உங்கள் ஸ்கூல் லைப்ரரிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? கொடுக்குற லைப்ரரியில் புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா உங்களுக்கு வாசிக்க? பரவாயில்ல, ஏதோ விதிவிலக்கான ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். ஜீவா போட்டதுனால இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா இல்லைன்னா ஸ்கூலில் இருக்க லைப்ரரிலாம் பூட்டி தான் கிடைக்கும். அதில் இருக்க புத்தகங்களை யாருக்கும் கொடுக்கணும். அப்புறம் கவர்மெண்ட்டில் வந்து இப்போ குழந்தைங்களுக்கான அருமையான புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. நிறைய ஒரு 53 புத்தகங்களை சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. லட்சக்கணக்கில் பிரிண்ட் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸுக்கும் போயிடுச்சு. ஆனால் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுது அந்த புத்தகங்கள்? குழந்தைங்க கைக்கு போகல, டீச்சர்ஸ் கைக்கு கூட போகல. அது எல்லாம் அந்தந்த ஹெச்எம் ரூமில் இல்லைன்னா லைப்ரரியில் பூட்டி கிடைக்கும். அதனால் புத்தகங்களை எழுதுவதிலும் அற்புதமான புத்தகங்களை வெளிக்கொண்டு வருவதும் முக்கியமல்ல, குழந்தைகளை வாசிக்க வைக்கிறது. அது மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வளர்த்தாதான் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை, எதிர்காலத்தை உருவாக்க முடியும். நான் அதோட நிறுத்திக்கொள்கிறேன். குழந்தைகள்லாம் அவங்கெல்லாம் பேசட்டும், அவங்கெல்லாம் விளையாடட்டும். அவங்களுக்கு ஏதோ விளையாட்டெல்லாம் ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே நம்மலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நீங்கள் அனைவரும் ஸ்கூல் லெசன்ஸ்லேருந்து விடுதலை பெற்று டியூஷன்ஸே இல்லாத ஒரு உலகத்தில் நீங்கள் வாழணும். சாயந்தர டியூஷன்ஸே இல்லாத ஒரு உலகம், அந்த உலகம் உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த பாரதி புத்தகாலயத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையாக போய் இந்த ஒரு சின்ன சேல்ஸ் கவுண்டர் வச்சு அங்கே அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் பேசி கொஞ்சம் இதையெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு பப்ளிசிட்டி பல வகைகளில் கொடுக்கணும். அவங்கெல்லாம் கொடுத்து புத்தகங்களை எந்த அளவிற்கு விற்க முடியுமோ, குழந்தைகளை வாங்க வைக்க முடியுமோ வாங்கி அவற்றையெல்லாம் வாசித்து உள்வாங்கி அற்புதமான மனிதர்களாக மலர வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ரொம்ப அருமையான ஒரு நிமிஷம் அதில் மாட்டிட்டு நம்மளை ரொம்ப அருமையாக துவக்கி வச்சுருக்காங்க. நம்மளாரையும் தமிழ் புக்கு உங்களுக்கு கொடுக்குற புக்கெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? படிப்பீங்களா எல்லாரும்? சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.